திரு செல்வி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது சார், நீங்க ஏன் சார் உங்க கட்சியை விட அதிமுக பத்தியே பேசுறீங்க எப்ப பாரு? அதுதான் இபிஎஸ் கேக்குறாரு. அதிமுக 4வது இடம் போனா என்ன, 3வது இடம் போனா என்ன, உங்க கட்சியை நீங்க வளருங்க சார்ன்றாரு. இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு அதை ஆரம்பித்தவர் இபிஎஸ் ஐயா தானே. இபிஎஸ் ஐயா இன்னைக்கு தேவையில்லாமல் பேச வேண்டிய நிர்பந்தம் இல்லையே. அதாவது அவர் கட்சியில் நாங்கள் எதுவும் பேசலை மேடம். 2019 நீங்க தான் சொன்னீங்க விக்கிரவாண்டியில நின்னுருந்தா 4வது இடம் போயிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அவர் ரெஸ்பாண்ட் பண்ண வர மாட்டாரா? நார்வேல நடந்திருக்கலாம், கன்னியாகுமரியில நடந்திருக்கலாம் 4வது இடம். கன்னியாகுமரியில என்னைக்குமே 3வது இடம் தான். கன்னியாகுமரியில ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு 2014 புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது 1,76,000 ஓட்டு எடுத்தது. தனிச்சா எங்க போச்சு? 41,000 ஓட்டு. உங்க நண்பர் தானே பேசுறாரு. அவர் பேசுறாரு. அவர் பேச எடுத்து கொடுக்கறதா சொல்றேன். எடுத்து கொடுக்குறீங்களா ரிஷல்வி? கோலப்பெண்ணை எடுத்து கொடுக்கலாம் வேணாம். நான் என்ன கேட்குறேங்க, வேலுமணி சார் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன சொன்னார்? பிஜேபியோட இருந்தால் நாங்கள் 35 இடம் ஜெயிச்சிருப்போன்றாரு. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய வேலுமணி சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எங்கள் அண்ணாமலை சார் சொல்றாரு. இன்னைக்கு அண்ணாமலை விமர்சிக்கும் போதும் கடுமையான வார்த்தைகள்ல இபிஎஸ் விமர்சிக்கும் போதும் அதே வேலுமணி தான் அதே ரைட் ஹேண்ட் சைடுல நின்று இருந்தார். இல்ல, அவர் நிக்கிறாரு. ஆனா அவர் பேசுனது உண்மை. இவர் எடப்பாடி ஐயா என்ன பண்ணாரு? 2019 2021 பிஜேபியோட நாங்க கூட்டணியில இருந்தனால தான் நாங்க தோத்தோன்னாரு. அதை யார் சொன்ன வாய் இது? நாங்க சொல்லல. அப்புறமா என்ன சொன்னாரு? சிறுபான்மையர் வாக்கு எங்களுக்கு பிஜேபியோட இருந்தா கிடைக்காதுன்னாரு. அதுக்கு தான் இப்போ சிறுபான்மையர்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. 7 தொகுதியில் டெபாசிட் காலிங்க. 7 தொகுதியில் டெபாசிட் காலி. 13 இடத்துல 3rd பிளேஸில் இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கணும். பிஜேபியுடைய கூட்டணி ஒன்றுமே இல்லைன்னாரு. நான் என்ன கேட்குறேங்க, ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன். ஏதாவது ஸ்டாலின் சார் இருக்காரு, தமிழ்நாடு காங்கிரஸ்ல அவருக்கு எவ்வளவு வேற்றுமை இருக்கு. அவருடைய கட்சியில எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய இருங்க நான் சொல்ல கொடுங்க, பேசுறது கொடுங்க. அதாவது அவங்க தங்கையில இருந்து அவங்க கட்சி 2G வழக்கெல்லாம் யார் பேரில் இருந்தது. ஆனா ராஜதந்திரம் என்ன இருக்கு? அரசியலில் இப்போ சந்திரபாபு நாயுடு இருந்தாரு, பிஜேபியோட ஒரு பிரச்சனையில் இருந்தாரு. இப்போ எலெக்ஷன் வரச்சு இறங்கி நின்னாரு. இன்னைக்கு அவர் அவ்வளோ இந்தியாவில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். இப்போ எடப்பாடி சார் என்ன சாதிச்சாரு? இப்போ எங்களுக்கு உடனே சொல்லுவீங்க பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் சாதிச்சதுன்னு. நாங்கள் என்ன கேட்குறோம், சாதிச்சோமோ இல்லையோ எங்களுக்குன்னு ஒரு நாங்கள் இல்லைன்னா ஏடிஎம்கே இல்லைன்ற லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்தது தான் எங்கள் அண்ணாமலையோட சாதனை. சார் ஏடிஎம்கே பத்தியே கவலைப்படுறீங்களே, அதுதான் நான் முதல்ல கேட்டேன். நீங்க இல்லைன்னா ஏடிஎம்கே இல்லைங்கிறது சாதனை. கவலைப்படலைங்க, எங்களோட ஆட்சிக்கு வரதா நான் என்ன கேட்குறேன், அவங்க எங்களுடைய ஆட்சிக்கு வரது தாங்க, அதை தான் அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலை சார் என்ன சொன்னாரு? இப்ப இங்க நாங்க ஏடிஎம்கே புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நாங்க வளரணும்ன்றது அவர் பேசினாரு. அடுத்தது என்ன சொன்னார் அண்ணாமலை சார்? இப்போ அண்ணாமலைஜி என்ன சொன்னாரு? பிரைம் மினிஸ்டர் ஒரு என்டிஏ கூட்டணியிலையும் தன்னுடைய வலது பக்கத்துல எடப்பாடி சாரை உட்கார வச்சதுக்கு அவர் காட்டின நன்றி விசுவாசம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த தேர்தல் இங்க அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பாரு, அண்ணாவை விமர்சிச்சு சொல்லுவாரு, அப்போ அவர் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஏங்க, ராகுல் சார் எல்லா லெவல்லையும் பண்ணாங்க. கரூர் எம்பி என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நான் என்ன கேட்குறேங்க, அண்ணாமலை சார் கட்சியை டெவலப் பண்றதுக்கு இங்க அமைச்சிருக்காங்க. எங்க கட்சி தொண்டர்கள் புத்துணர்வு பண்றதுக்கு அவர் ஒரு தலைவராக இருந்து அவர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விதி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், தேர்தலில் வெற்றி கணப்பு கூட்டணியை வச்சு தானங்க முன்னேறக்கூடிய விஷயம். இப்போ எடப்பாடி சார் இப்போ சொல்லிட்டு மைனாரிட்டி வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைக்கும்னாரு. அந்த மைனாரிட்டி வாக்கெல்லாம் கிடைச்சிச்சப்போ நான் கேட்கறது பார்வையாளனா கேட்கிறேன், பிஜேபி காரனா கேட்கல. இப்போ என்ன உங்களுக்கு உங்க கட்சியில எடப்பாடி வச்ச கூட்டணி முடிவு சரியானு நீங்க கொஸ்டின் பண்றீங்க. இப்ப திரு பிரியன் என்ன சொல்றாரு? அண்ணாமலை பிஜேபியை தவறா வழிநடத்திட்டாரு, மேலிடம் கோபத்துல இருக்குங்கிறார். அதே பிரியன் சார் தான் ஒன்னு சொன்னாரு, மறந்துட்டீங்க. நமக்காக கட்சிக்காக கஷ்டப்படுறாரு, நம்ம கட்சியை டெவலப் பண்றதுக்கு அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, பிஜேபி இருக்குதுன்னு பிரியன் சார் தான் சொன்னாரு. ஜீரோ தானே? எப்படியோ கேரளால கூட ஒன்னு வாங்கிட்டாங்க, இங்க ஜீரோ தானே. நான் என்ன கேக்குறேன்,
தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாங்க ஜீரோல தாங்க இருந்தோம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ எங்களுடைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ்ல வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து எல்லா இடத்துலயும் வந்து, அதாவது நோட்டாக்கு கீழே நீங்க இன்னைக்கு நோட்டாக்கு கீழே யார் இருக்கிறாங்கன்றது நாங்க இருக்குமா இல்லையான்னு எங்க தலைவர் அண்ணாமலை காட்டியிருக்காரு இல்லைங்க. அதை யோசிங்க. நான் என்ன கேட்கிறேன், பால் கரெக்டா போட சொல்லுங்க. பிரியன் சார் தான் சொன்னாரு, அதே பிரியன் சார் தான் அவரே சொல்றாரு. அப்ப எதை ஏத்துக்கிறதுன்னு சொல்லுங்க நீங்க. ஓகே, கேட்போம். நிகழ்ச்சியில் நம்மோடு திரு கோவை சத்யன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு கலை அவர்களும் இணைக்கின்றார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு சத்யன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதிமுக இன்னைக்கு தொண்டர்கள் திருப்தியா இல்ல, பலவீனம் அடைகிறது, விக்கிரவாண்டியில ஏன் நிக்கலன்னு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா வேண்டாமா? அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் அடையாளம் தொலைச்சவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ரெக்கார்டு. ஹைதர் அலி காலத்தில் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. களம் மாறி இருக்கு, காலம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உணராதவங்க. ஈரோட ரகசியம் எல்லாம் இன்னைக்கு தான் வருது. இந்த விக்கிரவாண்டிக்கு என்ன ரகசியம் இருக்கோ இன்னைக்கு வருமோ தெரியல. இதெல்லாம் ஒரு அரசியல் அடிப்படை, அரசியல் நாகரிகம் இல்லாதவர்களுடைய பேச்சுன்னு நான் புறந்தள்ளிட்டு போயிடுறேன். நான் தனி நம்பர் விமர்சனமா எடுத்துட்டு போக விரும்பல. அதனால நான் அதை புறந்தள்ளிட்டு தனி நபர் விமர்சனமா தான் உங்க தலைவரே பண்ணிருக்காரு. இல்ல, தலைவர் தெளிவா அண்ணாமலே டைரக்டா தான் பேசி அட்டாக் பண்ணிருக்காரு. அது ரொம்ப தெரியும். அது எதுக்கு? இயக்கத்தை பார்த்து அவர் வயசை விட 14 வருஷம் அனுபவம் ஜாஸ்தி அரசியல் எங்க தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு. அண்ணாமலை வயசை விட 52 வருஷம், 52வது வருஷம் இப்போ அரசியல்லையே. அவர் சொல்கிறாரு என்ன விக்கிரவாண்டினோட அதிமுக பயந்துருச்சு அப்படின்னு. இன்றைக்கி எந்த விக்கிரவாண்டியில் இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரோ அந்த கூட்டணி கட்சியை எங்கள் புரட்சி தலைவர் அம்மா ஃபோட்டோ காமிச்சு பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அதிமுக. இந்த அடிப்படை வரலாறு கூட தெரியாம நீங்க பண்ணிருக்கலாமேங்கிறது தான். இப்போ நீங்க இல்லாததுனால தானே அவங்க அப்ரோப்ரியேட் பண்றாங்க. ஜெயலலிதா படத்தை அவங்க போடுறாங்க. இடைத்தேர்தல் நீங்க இருந்திருந்தா அவங்க போட்டுப்பாங்களா? இல்ல, இடைத்தேர்தல் புறக்கணிச்சது வந்து அதிமுக மட்டும் தானே. திமுக இடைத்தேர்தல் புறக்கணிச்சது இல்லையா? பாஜக இடைத்தேர்தல் புறக்கணிச்சிலே. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடிய வியூகங்கள் என்ன, அதை புரிஞ்சுக்க கூட முடியாமல் இன்னும் பால்வாடி ஸ்கூல்லேயே உட்காந்துட்டு அதையே நான் அரசியல் பண்ணுறேன்னு பேசிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்க முடியும்? சார், அவங்க ஏற்கனவே நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் 2ஆம் இடம் இப்படி சொல்லிட்டு நீங்கள் 3ஆவது இடம் போயிட்டீங்க, 4ஆவது இடம் 12 தொகுதியில் 3ஆவது இடம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நின்றுக்கலாமே மேடம். இப்படி என்னன்னா ஒரு, அதாவது அதிமுக ஜெயிக்கல அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்லி தான் தெரியுமா, இல்லை தேர்தல் ரிசல்ட் வந்து அன்றைக்கே தெரியுமா? 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்து அன்றைக்கே தெரியுமே. 7 தொகுதியில் டெபாசிட் போகுது என்னமே தெரியுமே. நம்ம இதில் ஒன்றும் பெரிய மூடி மறைக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடியை அடுத்த கட்டமாக என்ன கேட்குறேன், நீங்கள் பாஜக இல்லைன்னா கூட்டணி வைக்கலன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்கள் வாக்கு வங்கியை பார்த்தீங்களான்னு தானே கேட்டீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், ஒன்றா பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா வாய்க்கு வந்து எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. என்ன எதார்த்தம்னு தெரியாமல் வாய்க்கு வந்து அது பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நியாயப்படுத்த விரும்பல. இப்போது தோல்வி வந்தாச்சு, அதிமுக 0 தான் வாங்கியிருக்கு, 7 டெபாசிட் போயிருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொகுதியாக வந்து எடப்பாடியார் நிர்வாக கூட்டம் வந்து கூப்பிட்டு அனாலிசிஸ் பண்ணுறாரு. தோல்விக்கு சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். இதே ஆங்கில ஊடகத்தில் உட்காந்துட்டு எழுதி வச்சுங்க, இந்த வீடியோவை அழிச்சிடாதீங்க, இந்த வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடித்த உடனே பாஜக தமிழ்நாட்டில் 25 விழுக்காடுன்னு சொன்னது யாரு? அண்ணாமலைதாசன். ஆங்கில ஊடகத்தில் சொன்னார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்னார்ல. எங்கே போச்சது? தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இது ஏன் பாணி, நான் இப்படி தான் அரசியல் பண்ணுவேன், இது ஏன் ஸ்டைல் அப்படின்னுட்டு சொன்னது எதுவுமே நடக்கல. தேர்தலில் தோல்வின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மத்தியில் என்ன உத்தரவு வருதோ அதை தான் செய்கிறேன். அந்த அண்ணாமலை எதுக்கு டக்குன்னு உடனே அந்த பக்கம் அந்தர்பல்ட்டி அடிக்கணும்? அப்போ திருப்பி சொல்கிறோமே, தம்பி செல்ஃப் எடுக்காத தம்பி, விடு தம்பி, தமிழ்நாடு அரசியல் கிழமை வேறு, இது திராவிட இயக்கங்கள் தான் இங்கே, நீ பண்ணுற அரசியல் இங்கே செல்லுபடி ஆகாது, மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு சொல்கிறோமே நாங்கள். அதுக்கப்புறம் வந்து சரி, அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஆனா 11 நீங்க சொல்லுங்க சார், நோட்டாக்கு கீழ நீங்களே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு 11% உங்களுக்கு அந்த 11%னால என்ன பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு, என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு? படிப்படியா தானே சார் கட்சி வளரும். அப்படியா? ஒரு கவர்னரை டிசைன் பண்ணி வர வச்சு, ஒரு ராஜ்யசபா எம்பியை நிக்க வச்சு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நிக்க வச்சு, இப்படியெல்லாம் ஹெவி வெயிட்டை வச்சு உள்ள இறக்கி தேர்தல் களம் கண்டு அதுலயும் தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 11% வாங்கிட்டேன் பாத்தியா அப்படின்னு. பரீட்சையில 35 எடுத்தா பாஸ், 10 மார்க் வாங்கினவன் பார்த்து பார்த்தியா நான் 10 மார்க் வாங்கிட்டேன் பார்த்தியா, போன எக்ஸாமில் முட்டை மார்க் வாங்கினேன்னு பெருமை பேசுகிற மாதிரி இருக்குல்ல. நீ பாஸ் ஆகி வந்து நிற்கணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நிற்கணுமா? இல்ல நான் போன பரீட்சையில முட்டை மார்க் தான் வாங்கினேன், இந்த பரீட்சை நான் 10 மார்க் வாங்கிட்டேன் பெருமை. இது ஒரு பெருமையா? அண்ணாமலை சொல்ல கோயம்புத்தூர்ல ஜஸ்ட் மிஸ்ல டெபாசிட் நீங்க கைப்பற்றிருக்கீங்க. எதுங்க எங்க? கோயம்புத்தூர்ல. நான் திரும்பவும் சொல்றேன், தேர்தல் களங்கள் மாறி இருக்கு, வாக்கு வங்கி ஒரு இடத்துல போயிருக்கு, ஒரு இடத்துல வந்திருக்குங்கிறது எங்களுக்கே தெரியுங்கிறேன்.
நான் கேக்குறேன் அப்படி இன்னும் சரி, சார் அப்ப நீங்க இவ்வளவு ஏன் அப்ப தொண்டர்கள் வந்து இவ்வளவு தொண்டர்கள் சரி, மனநிலை எப்படி இப்போ இருக்கும் நீங்க சொல்லுங்க. 25 ராம்நாட்ல உங்க ஓட் பெர்சன்டேஜ் என்ன? இல்ல, ஒரு அப்ப அந்த உங்க ஓட்டு ஓபிஎஸ்க்கு போயிருக்குதா இல்லையா? அப்படி இல்ல சொல்ல வந்து முடியாது. இதெல்லாம் திருநெல்வேலியில உங்க ஓட் பெர்சன்டேஜ் இது என்ன என்ன? ஜாதி கட்சியா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஜாதி கட்சியா? எது ஜாதி கட்சி? இது நான் அதிமுக ஜாதி கட்சியா? ஜாதி மதம் இன்னும் பார்த்து அரசியல் பண்ணாத ஒரே கட்சி 51 வருஷமா ஆரம்பிச்சு நான் ஜாதி 52 பத்தி வருஷமா. கேட்கவே இல்லை. நீங்க அப்புறம் எதுக்கு ஜாதி ராம்நாட்ல அவருக்கு போயிடுச்சுன்னா அவர் ஜாதி அரசியல் தானே பண்றாரு. அங்கே ஓட்டு போச்சுங்க இருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? அவர் தான் பாஜக. சார் உங்க ஓட்டு சார் ஒரு விஷயம் நீங்க எப்படி நீங்க சொல்ல எவ்வளவு முடியும்? 10% எப்படி சொல்ல முடியும்? 10% 12% சார் நீங்க எடுத்தது ராம்நாட்ல எவ்வளவு சார்? அதுதான் உங்க வாக்கு வங்கியா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். நாங்கள் வாக்கு வங்கி வாங்கியிருக்கோம். எந்த காரண காரியங்கள் அப்படிங்கிற சுய பரிசோதனை தான் இப்போ எடப்பாடியார் வந்து மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு 10ஆம் தேதி நடக்குது. அது நாங்கள் கட்சியில் எங்கள் தலைவரை சுய பரிசோதனை பண்ணி அதுக்கு எங்களை வழிகாட்டுறதுக்கு அவர் இருக்கார், வழிகாட்டுவார். மற்றவங்களுக்கு எலி எண்ணெய் காயுது, எலி புளிக்கையில் எது காயுது? கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அதிமுக பற்றி பேசி என்ன போகுது? இப்போ அவர் அங்கே உட்காந்து ஓபிஎஸ் வந்து பெரிய தியாகம் பண்ணார் ஹீரோன்னா அவர் கட்சி ஆளுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணி பேசி ஆகணும். ஒரு கட்சியோட மாநில தலைவர் ஒரு கட்சி நிர்வாகியை பற்றி கேள்வி கேட்டால் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று சொல்லிடுவாரா? என்ன இப்படி சொல்றீங்க? இதான உண்மை. அவர் சுயேட்சை சின்னத்துல தானே நின்னாரு. இதான உண்மை. அவர் பிஜேபி சின்னத்துல தாமரைக்கு சொன்னா தாமரை தான் நின்று இருப்பாரு. இது என்ன கேள்வி? தாமரையில நிக்கல சார், நடந்தது என்ன? அதாவது அனைத்து நான் பேசி முடிச்ச இடைமறிக்கிற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணேன். எனக்கும் அவசரம் இல்லை, எனக்கு ஒரு பதட்டம் இல்லை, அவசரம் இல்லை. கூட பேசணும் அப்படின்னா பேசி முடிக்கணும், நானும் வெயிட் பண்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான தொண்டன் யாருமே வந்து இந்த இயக்கத்துக்காக தான் குடிபிடிப்போம், இந்த இயக்கத்துக்கு தான் வேலை செய்வான், தலைமை என்ன சொல்லுதோ அதை தலைவணங்கி தான் நடப்பான், இந்த இயக்கத்துல தான் உயிரை விடுவாங்கிறது வரலாறுன்னா அப்படி இருக்கிற எந்த தொண்டனுமே போய் கட்சி ஆபீஸ் போய் கோயில் மாதிரி இருக்கிறத போய் அடிச்சு உடைக்க மாட்டான். அவன் ஏன் அதிமுக தொண்டனே கிடையாது முதலாவது. அவன் அதிமுக கிடையாது. இப்போ ஒண்ணும் இல்ல, ரெண்டு ஃபைல் வந்து அம்மாவோட நினைவிடத்துல இருக்க, நாளைக்கு அதோட அடிச்சு உடைப்பாங்க. இவங்க தான் அவங்க தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட விருப்பு வெறுப்புகளுக்காகவும் கட்சியை பலிகாடாக்குறவங்க வந்து அதிமுக காரங்க கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.